ஓம் சக்தி. தைப்பூச விழா வழிபாட்டு முறைகளில் வினைப்பயன்கள் குறைய இருமுடி, புண்ணியங்கள் சேர இருமுடி அன்னதானம், பாவங்கள் போக்க பௌர்ணமி குரு வழிபாடு, வாழ்வின் துன்பங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெற தைப்பூச ஜோதி தரிசனம் என நம் பங்காரு அம்மா வழிகாட்டியுள்ளார்கள். அதன்படி ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் பஞ்சதெய்வ வழிபாட்டுடன் குரு வழிபாட்டினையும் உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது 2025-26 தைப்பூச ஜோதி விளக்கு. இந்த சிறப்பான தைப்பூச ஜோதி விளக்கில் அவதார தெய்வம் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்கும் நிலையில் அமைந்த திருவுருவச் சிலை மற்றும் பஞ்ச தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை குறிக்கும் வகையில் 5 முக விளக்கினை உள்ளடக்கி உள்ளது. இந்த விளக்கினை 2026 ஆண்டு தைப்பூசம் முதல் ஒவ்வொரு மாதம் தோறும் ஒவ்வொரு பௌர்ணமி தினம்தோறும் குருவாரமான வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நம் சித்தர்பீடத்தில் பெற்று சென்ற முக்கூட்டு எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கேற்ற வேண்டும். வழிபாட்டின் போது பின்வரும் வரிசையில் மந்திரங்களை மனமொன்றி படிப்போம். ஓம் சக்தி. 1 மூல மந்திரம், 2 குரு தோத்திரம் குரு போற்றி, 3 மூல மந்திரம், 4 சங்கல்பம், 5 மூல மந்திரம், 6 108 போற்றி திருவுரு, 7 சக்தி கவசம், 8 தியானம், 9 தீபாராதனை. வழிபாட்டின் போது ஆன்மீகத்தில் ஞானம், மனதில் அமைதி, நிம்மதி, குடும்பத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம், அன்னையின் அருள் வேண்டும் என வேண்டி சங்கல்பம் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு அதாவது 2027 ஆண்டு தைப்பூசம் வரை இந்த தைப்பூச ஜோதி விளக்கு வழிபாட்டு முறையினை நம் இல்லங்கள் தோறும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இயற்கையை வணங்க வேண்டும். அந்த இயற்கையின் வடிவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் ஒரு சிலை வைத்து வழிபட வேண்டி உள்ளது. அது வெறும் சிலை என்று நீ நினைத்தால் தெளிவு கிடைக்காது. அதனை ஒரு தெய்வம் என்று நீ நினைத்து பக்தியுடன் வழிபடும் போது அதனால் உனக்கு சில அனுபவங்கள் கிடைக்க வழி ஏற்படும் என அன்னை அருளியுள்ளார்கள். இயற்கை வழிபாடு, குரு வழிபாடு, சிலை வழிபாடு எனும் முப்பெரும் தத்துவத்தை உள்ளடக்கிய இந்த தைப்பூச ஜோதி விளக்கினை நாம் அனைவரும் நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்திலிருந்து வாங்கிச் சென்று வழிபட்டு பயன்பெறுவோம்.